ஆல்ரெடி பெய்ட் ரிவ்யூஸ்னால எது நல்ல படம்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இந்த படத்தை வந்து ஆஹா பிளாக் பஸ்டர் சூப்பர் அப்படின்னாங்க. இப்போ இந்த படத்தோட உண்மையான ரிவ்யூவை என் சேனலில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லோகேஷ் நடித்த டிசி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கதையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். அவங்க ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காவல்துறை கிட்ட துப்பாக்கியை வந்து கொள்ளை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டரையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து இவங்களை தேடுது. இவங்க வந்து போலீஸை கொன்னாங்களா இல்லை போலீஸ் வந்து இவங்களை கொன்னாங்களா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த அருண் மாதேஸ்வரன் வந்து இந்த கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி போல் வைலன்ஸ் 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 அது மட்டும்தான் இருக்குது படத்தில். வந்து பயங்கரமான வைலன்ஸு. தயவுசெய்து வீக் ஹார்ட்டடாக இருக்கவங்க, குழந்தைங்க, இது ரேட்டட் மூவி தான். பட் டிவியில் கூட இந்த படத்தை வந்து யாரையும் காமிச்சிடாதீங்க. பயங்கர வைலன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு கிராஃப் மாதிரி தான். அதாவது கொஞ்சம் வந்து நல்லா போகுது, அப்புறம் டல் ஆகிடுது, அப்புறம் கொஞ்சம் நல்லா போகுது, அப்புறம் டல் ஆகிடுது. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து ஃப்ளாட்டாக தான் போகுது. இவங்க வந்து யார் கண்டவனை யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளுறாங்க. போலீஸ்க்கு ஒரு மதிப்பே இல்லாத மாதிரி யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளுறாங்க. இப்போ இந்த படத்தில் நடித்தவங்க நடிப்பை பற்றி பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். வம்மிகா கேபி அவங்களும் வந்து மொனட்டானியஸாக இருக்காங்க. பட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சஞ்சனா நல்லா சின்ன கேரக்டர் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன கேரக்டர் தான். இந்த படத்தோட ஹீரோ என்ன கேட்டிங்க அப்படின்னா லோகேஷ் கிடையாது, அனிருத் மட்டும்தான். அனிருத் வந்து நீங்கள் அந்த ஆல்பம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தியேட்டரில் அந்த வந்து ஹிண்ட்டு கொடுக்கும் போதே தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுது. சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணல அப்படின்னா இந்த படம் வந்து யாருமே வந்து பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத்துக்கு தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த என்ன தேவையோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலன்ஸ், ஆக்ஷன் பிளாக்கு, அப்புறம் அனிருத்துக்காக இந்த படம் வந்து பார்க்கலாம். என்ன கேட்டால் இந்த படம் ரொம்ப சுமாரான படம் தான். இவங்க கொடுக்குற பிளாக் பஸ்டர் லெவலுக்குலாம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.